கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். 2வது அதிகாரத்தின் 2வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தாயோட வழக்காடுங்கள், அவள் எனக்கு மனைவியும் அல்ல, அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. ஆமே, நல்ல கவனமா கேளுங்க. மனைவியாக்கி கொண்டார், இப்பொழுது சொல்லுகிறார் அவள் எனக்கு மனைவியும் கிடையாது, நான் அவளுக்கு புருஷனும் கிடையாது. ஏனென்றால் அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவினின்றும், வேசித்தனமும் விபச்சாரமும் இன்னும் அவளில் தொடருகிறது. பிரமாணம் என்ன? பிரமாணத்தின்படி இப்படிப்பட்ட வேசித்தனம் விபச்சாரம் முகாந்தரம் வந்துட்டுனாலே பிரமாணம் எதற்கு கிரீன் சிக்னல் கொடுக்கிறது தெரியுமா? அவளை தள்ளி விடுவதற்கு கிரீன் சிக்னல் கொடுக்கிறது. பிரமாணத்தின்படி இவள் தள்ளப்பட வேண்டியவள். நல்ல கவனமா கேளுங்க. நம்ம என்னதான் உறவுக்குள்ள இருந்தாலும், ஆமா, இன்னைக்கு அநேக உறவுகள், ஆமே, பல விதமான, ஆமே, அநேக குடும்பங்களின் உறவுகள் முறிவதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? ஆமேன், சில பாவ வழக்கங்கள், சில தகாத உறவுகள், சில வழிமாறின செய்கைகள். ஆமே, நீங்க பாருங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய உன்னதமான உறவு என்னவென்றால் புருஷன் மனைவி என்கிற உறவு. தேவன் ஏற்படுத்தின முதல் உறவே அப்பா பிள்ளைங்கிற உறவை தாண்டி புருஷன் மனைவி என்கிற உறவை தான் கர்த்தர் ஏற்படுத்தினார். அதன் பிறகுதான் பிள்ளைகள் என்கிற நிலையை கர்த்தர் கொண்டு, அப்படிதான் அந்த ஃபேமிலி ட்ரீ ஆண்டவர் அப்படிதான் டிசைன் பண்ணியே வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இவளில் பாவம் தொடர்ந்த போது அந்த பாவம் எதை முறிக்கிறது தெரியுமா? உறவை முறிக்கிறது. நம் பரலோக தேவனை நோக்கி அப்பா என்று அழைக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எனது மணவாளனே என்று கூப்பிடுகிறோம். ஆமென். அந்த அளவுக்கு ஆழமான உறவுக்குள்ளே சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மில் பாவம் தொடருமானால் பாவம் எங்க கை வைக்கும் தெரியுமா? உறவுல கை வைக்கும். எத்தனை பிள்ளைகளுக்கு தன் சொந்த பெற்றோரை அப்பா அம்மான்னு கூப்பிட முடியாத அளவுக்கு தூரமா இருக்கிறாங்க. புருஷ மனைவி கிடையில எத்தனை பிரிவினைகள். பாவம் உறவுல கை வைக்கும். இன்னைக்கு அநேக அந்தரங்க பாவங்கள் அநேக குடும்ப உறவை முறித்திருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை இந்த பாவத்தோடு மட்டும் விளையாடவே கூடாது. இந்த கரண்ட் கம்பி இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம கிட்ட போக மாட்டோம். இல்லை, எங்கேயாவது லைன் அத்து கிடக்கும் பாருங்க, தண்ணி சிந்தி இருக்கும், அதாவது கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கும், லைன் அத்து கிடக்கும், யாராவது அந்த வழியா நிற்பாங்க. எதுக்கு நிற்பாங்கன்னு, அந்த பக்கம் போயிடாதீங்க போயிடாதீங்க போயிடாதீங்க. இல்லை, நாங்கள் போவோம். யாராவது போவாங்களா? இல்லை. அது எவ்வளவு ஆபத்து என்பது நமக்கு தெரியும். அதை விட பல மடங்கு ஆபத்தானது பாவம். பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. குடும்ப உறவு சின்ன பின்னமாயிரும், குடும்பமே இல்லாம ஆயிரும். எத்தனை குடும்பங்கள், எத்தனை ஆவிக்குரிய குடும்பங்கள் இன்னைக்கு எத்தனை உறவுகளை இழந்து, இன்னைக்கு புருஷ மனைவி இடையில பேச்சில்ல, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில பேச்சில்ல, பாவம் உள்ள என்றாயிட்டு. என்னதான் யாருக்கும் தெரியாம எவ்வளவு சீக்கிரட்டை தான் நீங்க ஒளிச்சு வச்சிருந்தாலும், நீங்க ஒருவேளை ஆமே உங்க மனைவியை ரொம்ப நேசிக்கிறவங்களா இருக்கலாம், உங்க புருஷனை ரொம்ப நேசிக்கிறவங்களா இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா உங்க அந்தரங்கத்துல ஒரு பாவம் உங்களுக்குள் தொடர்ந்து கொண்டிருக்குமானால் அது இந்த உறவு என்ன கட்ட அது லூஸ் பண்ணிட்டு அது உடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த குடும்பம் உண்மையிலே இல்லாம சின்ன பின்னமாய் தான் போகும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இங்க பாருங்க, பிரமாணத்தின்படி பார்த்தா இவளை தள்ளணும். அவர் சொல்றார், நீ எனக்கு மனைவியும் அல்ல, நான் உனக்கு புருஷனும் அல்ல. உனக்கெல்லாம் யாராவது வாழ்க்கை கொடுப்பாங்களா? யாராவது வாழ்க்கை கொடுப்பாங்களா? நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன். நான் உனக்கு வாழ்க்கையை கொடுத்தா நீ அந்த வாழ்க்கையை கனப்படுத்தாம நீ மீண்டும் அதே பாவம், அதே அக்கிரமம், அதே மீறுதல் நீ செஞ்சிட்டு இருக்கிற. பிரமாணம் சொல்லுது, வேசித்தன முகாந்தரத்துல ஒருத்தி கண்டுபிடிக்கப்பட்டா அவளுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா தள்ளுண்டவள் என்கிற அந்த தள்ளுதற் சீட்டை கொடுக்கலாம். இவர் சொல்றாரு, நீ எனக்கு மனைவியும் அல்ல, நான் உனக்கு புருஷனும் அல்ல. பிரமாணத்தின்படி அவள் தள்ளப்படுகிறாள். இந்த நேரத்தில் கர்த்தர் மீண்டும்
ஓசியாவோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் இந்த கோமேரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஏற்கனவே நேசிக்கப்பட்டவள். நேசிக்கப்பட்டும் அவ என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறா? அதே பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறா. ஆண்டவர் சொல்றார், நீ இன்னும் போய் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள். அந்த லவ் அவர் எக்ஸ்டெண்ட் பண்றார், அந்த அன்பை நீட்டுறார். பிரமாணத்தின்படி தள்ளப்பட வேண்டியவளை கிருபையின்படி தூக்கி சேர்த்து கொள்ளுகிறார். இதுதான் தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நியாயப்படி பார்த்தா அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து கிளம்புன்னு சொல்லி இருக்கணும். இவரும் தள்ளிட்டார். நீ எனக்கு மனைவியும் கிடையாது, நான் உனக்கு புருஷனும் கிடையாது. இப்படிதான், இதுதான் இஸ்ரவேல் ஜனமும் தேவனுக்கு இடையே இருக்கிற உறவா இருந்திருக்கும். ஆனா ஆண்டவருடைய அன்பு, அதுதான் ஆண்டவர் சொல்றார், என் மனம் உங்களை ஆரோசிப்பதில் நீ போ. எங்க ஆண்டவரை போனோம்? அது அவள்கிட்ட தான். எதுக்கு ஆண்டவரே? நீ இன்னும் போய் அவளை நேசித்துக்கொள். நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால. அதாவது அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, தள்ளப்பட வேண்டிய இடத்துல, கல்லறியப்பட வேண்டிய இடத்துல, பிரமாணத்தின்படி அவளுக்கு தள்ளுதற் சீட்டு கொடுப்பது மட்டுமல்ல, பிரமாணத்தின்படி அவள் மேல என்ன எரியணும் தெரியுமா? கல்லெறியணும். ஆண்டவர் சொல்றார், போய் லவ் பண்ணு அப்படின்னு. ஆமென். அன்பு பெருசு. ஆமென். இங்கே ஆண்டவர் சொல்றாருல்ல, ஆமென். பனிஷ்மெண்ட்டை விட பெருசு லவ். நான் அந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். பனிஷ்மெண்ட்டை விட பெருசு அன்பு. அதனாலதான் ஆண்டவர் பவுலை கொண்டு எழுதுகிறார், இவைகள் எல்லாவற்றிலும் அன்பே பெரியது. ஆண்டவரே, பனிஷ் பண்ணதுக்கும் அன்பு காட்டுறதுக்கும் வித்தியாசம் என்ன? நீ இப்ப அவளை அடிச்சேன்னா அவ செத்துருவா. இப்ப நீ அவளை லவ் பண்ணிட்டேன்னா அவ வாழ்ந்துருவா. இதுதான் ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை. தாவீது சொல்லுகிறார், நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலைத்திருப்பான்? அந்த நேரத்துல தான் அவருடைய கண்களில் கிருபை கிடைத்து, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கண்மலை மேல என்னை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. இப்போ அவளை போய் அப்படியெல்லாம் நேசிக்க முடியாது. ஏனென்றால் அவள் அக்கிரமத்தில் பாவத்தில் அகப்பட்டிருக்கிறாள். அதனால இந்த ஓசியா போறாரு. 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி அதாவது இப்போ கிரயம் கொடுத்து வாங்கப்படுகிறாள். இந்த கிரயம் கொடுக்க காரணம் என்னன்னா அவளுடைய பாவம் ஜாஸ்தியாக கிரயம் அதிகம் கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனாலதான் கிரயம் கொடுக்கப்படுகிறது. அந்த கிரயம் என்னவென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன். ஹல்லேலூயா. இவள் பாவம் பண்ணாம இருந்திருப்பானா இந்த கிரயம் கொடுக்கப்பட வேண்டி வந்திருக்காது. இந்த கோமேர் பாவத்தில் போய் விழுறா. ஆனாலும் இந்த கோமேரை அழிக்க மனமில்லாமல், கைவிட மனமில்லாமல் அவளை மீண்டும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஓசியா என்ன செய்கிறார் என்றால், போனா அவள் லாக்கா இருக்கா.
அவள் இன்னொருத்தங்க பிடியில இருக்கிறா. அப்ப அவளுக்கு அதுக்குள்ள கிரயத்தை கொடுக்கணும், மீட்கும் பொருளை கொடுக்க வேண்டும். இந்த ஓசியா விலை பேசுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பேசி வராங்க. 15 வெள்ளி காசு 1.5 கலம் வார்கோதுமைனா இவளை எடுத்துட்டு போங்க. 15 வெள்ளி காசு நிறுத்து கொடுக்கிறான், 1.5 கலம் வார்கோதுமையை கொடுக்கிறான். இப்பொழுது இவள் விடுவிக்கப்படுகிறாள். மீண்டும் அவருக்குரியவராய், ஓசியாவுக்குரிய மணவாட்டியாய் இந்த கோமேர் வரும்போது ஓசியா ஒன்று சொல்லுகிறார், இங்க பாருமா, இனி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் எனக்காக காத்திரு, எனக்காக காத்திரு. என் மேல் அவர் வைத்த பாசத்துக்கு நான் கொடுக்கிற கனம்தான் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை. ஓசியா கோமேருக்காக போய் கிரயம் கொடுத்தார். மேசியா நமக்காக வந்து கிரயம் கொடுத்தார். ஓசியா கொடுத்த கிரயம் 15 வெள்ளி காசானால், மேசியா கொடுத்த கிரயம் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம ஓசியாவால மீட்கப்பட்டவர்கள் அல்ல, நாம மேசியாவால மீட்கப்பட்டவர்கள். கோமேரை மீட்க கர்த்தர் ஓசியாவை அனுப்பினார். இந்த கால வேளையில எத்தனை பேர் சொல்லுவீங்க, இந்த அடிமையை, இந்த பாவியை மீட்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். ஓ ஜீசஸ். சீயோனே, தேவன் அதாவது பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புறவங்க யார் அப்படின்னா, அவருடைய பாசத்தை மதிக்கிறவங்க, கனம் பண்றவங்க. ஹல்லேலூயா. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, ஆமென். தரம் இழந்த கைகளை உயர்த்தி என்ன தேடுவத நீங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு ஒரு நன்றி அப்பா. glory. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. ஓ ஹல்லேலூயா. நீங்க என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்க ருசிச்சவங்க மட்டும் கைகளை உயர்த்தி, நீங்க என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீங்க என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நீங்க. நீங்க என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போக, ஆமென், கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் யார் தெரியுமா? வேற வழி இல்லாம பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள் உண்டு. அவ்வளவுதான், ஏதாவது 2 சொப்பனம் பார்த்துருப்பாங்க பாருங்க, அவ்வளவுதான். பயங்கரமான ஒரு சொப்பனம் பார்ப்பாங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு சினிமா அந்த பக்கமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இரவெல்லாம் கனவுலெல்லாம் சாத்தான் வர்றான் பாஸ்டர். அப்படியா? நீங்க கடைசி எந்த படம் பார்த்தீங்க? அது இப்படி ஒரு பேய் படத்தை பார்த்தேன், அதுல இருந்து என்னன்னு தெரியல. சில வழி இல்லாம, இந்த வழி இல்லாம எல்லாம் அதெல்லாம் ஆண்டவருக்கு வேண்டாம். நீங்க பைபிள்ல நீங்க கொடுக்கறதுலயும் சரி, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யற எல்லாத்துலயுமே ஆண்டவர் எதை தான் வைப்பார் தெரியுமா? இங்க பாரு, உனக்கு என்ன பிடிக்குமான்னு தான் கேட்பார். ஆமென். ஹல்லேலூயா. எதுவுமே சரி, இந்த வேற வழி இல்லாம ஃபோர்ஸ் பண்ணி யார்கிட்டையும் எதுவுமே ஆண்டவருக்கு எடுத்த காரியத்துக்குன்னு எந்த ஒரு காரியத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே செய்ய வச்சிடாத. மோசே கிட்ட சொல்லுவார், ஆசரிப்பு கூடாரம் கட்டும் போது, இங்க பாரு, உற்சாகமாய் கொடுக்க மனதுள்ளவன் எவனோ அவங்கிட்ட வாங்க அப்படிம்பார். ஆமென். ஊழியத்துக்கு பேதுருட்ட இவங்க எல்லாரையும் பார்க்கல, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆமா, அப்படின்னா ஆடுகளை மேய்ச்சிக்கோ. இல்லை, நீ ஆடுகளை மேய்ச்சே ஆகணும், இல்லைன்னா முடிஞ்சு. அப்படிலாம் பயமுறுத்தி. ஆமென். ஆண்டவர் என் மேல வச்ச அன்பு. இங்க பாரு, பிரமாணத்தின்படி உன் கதை முடிய வேண்டியது. மேவி போசத்தை பற்றி கேட்டோமே, பிரமாணத்தின்படி
அவன்லாம் உள்ள வர தகுதியே இல்லாதவன். பிரமாணம் என்ன? தாவீது ஒரு பிரமாணத்தை போடுறார், முடவனும் சப்பானியும் உள்ள வரக்கூடாது. ஆமென். தாவீது அல்லவா, அவர் நினைச்சா மாத்தலாம். அவர் சொல்றார், மேவிபோசேத் யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்டத்தக்க யாராவது இருக்கிறாங்களா? அப்படி கேட்கும்போது சீபா சொல்றான், இருக்கிறான், பேர் சொல்லல, 2 காலம். ஆமா, நம்மை குறித்து நம்ம சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் ஆண்டவர் விசாரிச்சு நம்மை தெரிந்தெடுத்திருப்பாருன்னு வைங்களேன். இந்த நிறைய கல்யாணத்தை கேன்சல் பண்றதுக்குன்னே சில கிருபை பெற்றவங்க இருப்பாங்க. எங்க போறீங்க? அந்த வீட்டில் பொண்ணு பார்க்க போறோம். எந்த வீட்டில்? அந்த அந்த பச்சை கலர் வீடா? பச்சை கலர் சும்மா சொன்னேன். உடனே பார்க்குறாங்க, ஓ பாஸ்டர் நீங்க தானே அது, அந்த பச்சை கலர் வீடா? அந்த பிள்ளையா? ஏங்க அந்த பிள்ளைக்கு பிரச்சனை ஒன்று? அந்த பிள்ளை அமைதியாக இருந்தால் அழகா இருப்பா. அதாவது அந்த பிள்ளை அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான், எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு இங்கே வந்து இருந்துட்டு நீங்க என்ன மறக்கல. இப்படி நம்மளை பற்றி 4 பேர்ட்ட விசாரிச்சிருந்தா அவன் அதான் அடிக்கடி சொல்ல, ஒருவேளை இந்த இடத்துல என்ன ஒரு ஊழியக்காரனாக்க மட்டும் ஆண்டவர் விசாரிச்சிருந்தா, ஆண்டவர் இங்கே இல்லை, ஆண்டவர் எங்கேயுமே ஆக்கிறாதீங்க, அப்படிப்பட்ட சத்தங்கள் தான் எழுப்பி இருக்கும். ஆனா இந்த லவ் இருக்குல்ல, நீதான் வேணும்ட்டார். ஆமென். ஒரே ஒரு டிமாண்ட் பண்றார், ஒரே ஒரு காரியத்தை டிமாண்ட் பண்றார். என்ன? எனக்காக காத்துரு, எனக்காக, நீ எனக்காக காத்துரு, உனக்காக நானும். இப்போ எப்படி இருக்குன்னா, சியோனே, இந்த பூமியில அவருக்காக நீ இருக்கிற, பரலோகத்துல உனக்காக அவர் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்ன தேடி, கைகளை தட்டி பாடுவோமா? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்ன தேடி வந்தது, என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு என்ன தேடுவத நீங்க நிறுத்தல.